அனைவருக்கும் வணக்கம். நெல்லையை சேர்ந்த கவின் அப்படிங்கிற இளைஞர் நல்லா படிச்சு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒரு காதல் விவகாரத்துக்காக சுர்ஜித் அப்படிங்கிற நபரால பட்ட பகல்ல படுகொலை செய்யப்படுறாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அக்கா கூட அவர் பழகினார். சுபாஷினி அப்படிங்கிற அவங்க அக்கா கூட அவர் பழகினாரு, காதலிச்சாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதுக்காக தான் வன்மத்தில் இவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியும் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுர்ஜித் அப்படிங்கிற நபருடைய புகைப்படமோ எதுவுமே வெளியே வராமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அழுத்தம் உருவாகுது. ஏன் மறைக்கப்பட்டிருக்குது? கொலை செய்யப்பட்டவருடைய ஃபோட்டோ வருது, ஏன் கொலை செஞ்சவருடைய எந்த புகைப்படமும் வரமாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த அழுத்தத்துக்கு பிறகு அந்த நபருடைய ஃபோட்டோ வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா ஒரு செய்தி வருது. அந்த சுர்ஜித் அவர்களுடைய குடும்பம் காவல்துறை பின்புலமாக கொண்ட குடும்பம் அப்படிங்கிற செய்தி வருது. ஒன்னொன்னா அந்த முடிச்சுகள் அவிழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த சுர்ஜித் கைது ஆகுறாரு. அவருடைய அப்பா அம்மாவை கைது பண்ணாதான் நாங்க உடலை வாங்குவோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவங்க அப்பா காவல்துறை சார்ந்தவர், அவர் கைது செய்யப்படுறாரு. அடுத்து அவங்க அம்மாவையும் சேர்த்து கைது பண்ணாதான் நாங்க உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த கவினுடைய குடும்பத்தார் சொல்றாங்க. அதுக்கப்புறமும் ஏதோ ஒரு சமரசம் பண்ணி இப்போ வரைக்குமே அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாகவும் ஒரு குழப்பமாகவும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேள்விப்படுறோம். இப்ப இந்த செயலை கண்டித்து இதற்குரிய நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்களும் பிரமுகர்களும் எல்லாருமே குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு கும்பல் பயங்கர சைலண்ட் மோட்லயே இருக்குது. அது எந்த கும்பல் அப்படின்னா கருஞ்சட்டை கும்பல், ஈவேராவை தலைவராக ஏற்றுக்கொண்ட கும்பல். அவங்க ஒரு மாதிரி ஒன்று கடமைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. பல பேரை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் பதுங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் எந்த அறிக்கையும் வரல. அது சம்பந்தமாக அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான எந்த பதிவுமே கூட வரல. இதே உங்க எதிர்கட்சியாக இருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்படியே அமைதியாக இருக்காரு. ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்த பணிகள் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு சைலன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இந்த சூழல்ல திமுகவிலிருந்து ஒருத்தங்க போய் அவங்கள பார்க்கணும். யார் அப்படின்னு பார்த்தா அது கனிமொழி அம்மையார் அவர்களும் KN நேரு அவர்களும் போயிட்டு தான் கவின் அவர்களுடைய குடும்பத்தை பார்க்கறாங்க. கனிமொழி அம்மையார் ஏன் போறாங்க அப்படின்னா ஒரு கேள்வி வரணும் இல்லையா? எங்க இருந்து போறாங்க அப்படின்னா அவங்க டெல்லியில இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க டெல்லியில இருக்காங்க. பாராளுமன்றம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எம்பியா இருக்கிறதுனால அவங்களுக்கு போன் போதான். முதலமைச்சர்கிட்ட இருந்து அவங்களுக்கு அழைப்பு போயிட்டு நீங்க கிளம்பி வாங்க அவசரமா, நீங்க கிளம்பி போயிட்டு அதை ஃபேஸ் பண்ணுங்க, அவங்க குடும்பத்தை போய் பாருங்கன்னு சொல்லி அவசரமாக அவர்களே டெல்லியிலிருந்து வர வைத்து தான் போயிட்டு அவங்க குடும்பத்தை பார்க்க வச்சிருக்காரு முதலமைச்சர்னு சொல்லி நம்ம ஒரு செய்திகள் கேள்விப்படுறோம். நம்மளுடைய ஒரு எளிமையான சந்தேகம் என்ன அப்படின்னா, ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அல்லது ஓய்வில் இருக்கிறார், இப்பொழுதுதான் நடைப்பயிற்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு? அவர் தானே துணை முதலமைச்சர் இந்த மாநிலத்துக்கு. ஏன்னா கனிமொழி அவர்களே டெல்லி அரசியல் பண்ண சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியலை நாங்க தான் பண்ணுவோம்னு சொல்லி இவங்க தான் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஏன் உதயநிதி அவர்கள் போய் பார்க்கல? அவர் நல்லா ஹெல்த்தியா தெம்பா நல்லா இளம் வயசுள்ளவராக தானே இருக்காரு. அவர் போய் அங்க உட்கார்ந்து இருக்கணும் இல்ல. ஆனா கனிமொழி அவர்கள் ஏன் போய் அங்க உட்கார வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க, அங்கிருந்து ஏன் வர வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு இந்த வீடியோவை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். கனிமொழி அவர்கள் போய் உட்கார்றாங்க, பேசுறாங்க, சமாதானம் படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த குடும்பத்தின் சார்பில் இருந்து சரமாரியான கேள்விகளை எடுத்து முன் வைக்கிறாங்க. தலைவர் தானே காவல்துறை தானே கொலை பண்ணது. யாரும் ஒரு சாரையாவரி கஞ்சாவரி கொலை பண்ணாலும் தெரியாது. கொலை பண்ணது காவல்துறை. ஒட்டுமொத்த தமிழகத்துல காவல்துறை இன்னும் கொலை பண்ணிட்டு தான் இருக்கும். தனிநபர் சொந்தக்காரங்களை பின்ன யாருமே சொல்லல. குடும்ப சதிவு தானே சொல்றோம் நாங்க. இல்ல அது பொண்ணே சொல்லல நாங்க. அப்படி குடும்பமே நம்ம சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கலாம். இப்ப கவின் அவர்களுடைய குடும்பம் மிகவும் கோபமாக இருக்குது. மிக கடுமையான விமர்சனங்கள், வார்த்தைகள் எல்லாமே அவங்க சொல்லதான் செய்யறாங்க. ஆனாலும் கனிமொழி அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அமைதியா சரிங்க என்ன பண்றது ஆயிடுச்சுங்க, எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு பார்ப்போம், அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அது ஒட்டு மொத்தமா அவங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் அவங்க கொட்டி தீக்கிற வரைக்கும் வேற வழி இல்லாம அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அவங்க 4 வார்த்தை கேட்டு அவங்க ஒருவேளை அவமானப்பட்டாலும் கூட அவங்க அதை தாங்கிட்டு அவங்க உட்காந்து தான் ஆகணும். அவங்க உட்காந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்தில் உதயநிதி அவர்கள் போய் உட்காந்தா என்ன ஆகுறது? இதை யோசிச்சு தான் ஒருவேளை உதயநிதி அவர்களை அனுப்பாம இருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப போய் உதயநிதி போய் அங்க அப்படி உட்காந்துருக்காரு. உட்காரும் போது அதே கவினுடைய தந்தையார் இதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு, கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாம உதயநிதி அப்படியே திணறாரு அப்படின்னா
அது எப்படிப்பட்ட செய்தி ஆயிருக்கும்? அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்களை, ஏன்னா இவங்க தான் தமிழ்நாட்டு அரசியல் அதிகமா இன்வால்வ்டு, இங்க அசெம்பிளி எலெக்ஷன்ல இது அவர்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கும். அதை தவிர்ப்பதற்காக தான் டெல்லியிலிருந்து அவங்களை அவசரமா ஃபிளைட் பிடிச்சு வர சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதே போல இது போன்ற சூழல்களை ஹேண்டில் பண்றதுக்கு, இது போல மக்கள் கோபமா இருக்கிறாங்க, கடுமையான ஒரு மனநிலையில் இருக்காங்கனாலும் கூட அவங்களை எதிர்கொள்றதுக்கு அவங்க முன்னாடி உட்காந்து பக்குவமாக அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கறதுக்குரிய அந்த முதிர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. கனிமொழினா ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுதானோ என்னவோ அவங்க வந்து உதயநிதி அவர்களை இருக்க சொல்லிட்டு கனிமொழி அவர்களை அமுச்சு விட்டுருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இதே ஏதாச்சும் ஒரு பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழா, அங்க போய் யாருக்காச்சும் விருது கொடுக்கணும் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஏதாச்சும் கலர் காட்டுற நிகழ்ச்சியா இருந்தா கனிமொழி அவர்களை சீண்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல வேலையே இருக்காது, அங்க அவங்களை விடவும் மாட்டாங்க. உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு போவாரு குளோரிஃபை பண்ற மாதிரியான நிகழ்ச்சிகள்ல. இந்த அரசியல் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்குது அப்படிங்கிற பார்வையும் பார்க்கப்படுது. இந்த நிலையில சுர்ஜித் அவர்களுடைய கைதை தொடர்ந்து அவருடைய தந்தையுடைய கைது, அதுக்கப்புறம் அவருடைய தாயையும் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி கவின் அவர்களுடைய தரப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க, உடம்பை வாங்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பொண்ணுங்க, அதாவது கவின் காதலித்ததாக சொல்லப்படுகிற அல்லது பழகியதாக சொல்லப்படுகிற சுபாஷினி அப்படிங்கிற பொண்ணு திடீர்னு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோல அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, இது வந்து என்ன பிரச்சனைனே தெரியாம நீங்க ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லாதீங்க, எங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க, அதே போல இதுல எங்க அப்பா அம்மா இன்வால்வ்டு கிடையாது, அவங்க நல்லவங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோவை போடுறாங்க. இப்ப இந்த வீடியோ வைரலா பரவ ஆரம்பிச்ச உடனே இந்த பெண்ணை பிடித்து மிக கடுமையா எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுப்பிரமணியபுரம் படத்துல வர மாதிரி நீ இப்படி இருக்கியம்மா, அப்படிம்மா இப்படிம்மா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக அந்த பெண்ணை திட்டக்கூடிய பதிவுகளும் நம்மளால நிறையவே பார்க்க முடியுதுங்க. இதை ஒரு வித்தியாசமான கோணத்துல ஒருத்தர் அணுகியிருக்காரு இந்த பெண் வெளியிட்ட இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட விஷயத்த. யார் அப்படின்னா நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்ட தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சனங்கள், அவர் வந்து பல நேரங்களில் திமுக ஆதரவாக செயல்பட்டிருக்காரு, இது எல்லாமே இருந்தாலும் கூட இந்த வீடியோ இந்த பெண் வெளியிட்டதுக்கு பின்னாடி என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு கோணத்தை வெளியிட்டிருக்காரு. அவங்களுடைய இயக்கம் சார்பில் போய் போராட்டம்லாம் கூட பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அதுல வந்து அவருடைய அந்த கருத்து உண்மையிலேயே கொஞ்சம் நியாயமான கருத்தா எனக்கு பட்டுச்சு. இந்த பெண்ணுடைய வீடியோ தொடர்ந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய கருத்து, அதாவது இந்த ஆணவ கொலை தொடர்பாக எழுந்துள்ள விவாதம் மற்றும் கொந்தளிப்பினை மடைமாற்ற சுபாஷினியை பயன்படுத்துவதாகவே அவரது காணொலிகளில் பார்க்கும்போது அறிய முடிகிறது. கொந்தளிப்புகளை மடைமாத்துறது, கொந்தளிப்புகளை எப்படி மடைமாற்றும்? அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்ணு தான், இப்ப அந்த பொண்ணு தான் எல்லாரும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க, எப்படி மடைமாற்றும் ஒரு கேள்வி வரலாம். மேட்ரு அது இல்லை. கொந்தளிப்பு அப்படிங்கிறது எதை நோக்கி வந்திருக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தை நோக்கி, அரசாங்கத்துடைய தோல்வியை நோக்கி. ஏன்னா அந்த பையன் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாத்தையும் அருவாலை வச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட போஸ்டை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்ப அதை கண்காணிக்க தவறிய உளவுத்துறையிலிருந்து அப்பவே அதை வந்து கவனிக்க தவறி அல்லது வந்து அதை கவனித்தும் கவனிக்காமல், ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே காவல்துறையை சார்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னும் போது அவர் என்ன போஸ்ட் போடுறாரு என்ன பண்றாருன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் கூட அது ஏதோ ஒரு போலீஸ் குடும்பத்தை சார்ந்த பையன் அப்படிங்கிறத அதை கண்டும் காணாமல் போய் இது ஒரு நிர்வாக தோல்விதான் அப்படின்னு பார்க்கப்பட்டு வருது. அதே போல வந்து இது என்ன மாதிரியான சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாமே காவல்துறை அணுகாம மேலோட்டமா போயிட்டு இருக்காங்களோ, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு திருப்தி இல்லை அப்படின்லாம் ஒரு கொந்தளிப்பு இருக்குது இல்லையா? இந்த கொந்தளிப்பை மடைமாற்றுவதற்கான செயலாகவே நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் அவரது காணொலிகளை பாதியாக தமது வசதிக்கு ஏற்ப துண்டுகளாக்கி ஒளிபரப்புவதற்கான காரணம் என்ன? ஒளிபரப்புகிறவர்கள் யார்? இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுற ஊடகங்கள். அதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்போ சுபாஷினி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, அந்த வீடியோவை தங்களுடைய வசதிக்கு ஏற்ப துண்டு துண்டாக சில பாயிண்ட்டுகளை மட்டுமே இங்க ஊடகங்கள் வெளியிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையை அவர் எடுத்து முன்வைக்கிறாரு. நம் விவாதங்கள் இந்த இடத்த தான் கவனிக்கணும். நம் விவாதங்கள் அரசை நோக்கியதாகவும் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் மீதான நடவடிக்கைகள், ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் ஆகியவற்றை நோக்கி இருப்பதே ஆக்கப்பூர்வமானது. முழுக்க முழுக்க இது கவர்மெண்டுடைய தோல்வி. கவர்மெண்ட் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், இந்த விஷயத்தை இன்னும் எப்படி அவங்க வந்து இனிமே நடக்காம பார்த்துக்கணும், இந்த விஷயத்துல எப்படி அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி விவாதிக்கணும். இது எல்லாத்தையுமே விட்டுட்டு முழுக்க முழுக்க யாரு வில்லன், இதுல யாரு கேட்டவங்க, அந்த பொண்ணு கேட்டவங்களா, அந்த பொண்ணு வந்து காதலிச்சு ஏமாத்திட்டாங்களா, துரோகம் பண்ணிட்டாங்களா, இப்ப அப்பா அம்மா பக்கம் சாஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு எமோஷனல் டிராமா மாதிரி, எமோஷனல் ஒரு விஷயம் மாதிரி வந்து மடைமாற்றப்படுகிறது.
விவாதம் முழுக்க அந்த பெண்ணை சுற்றியும் அந்த பையனை சுற்றியுமே கொண்டு போறாமே தவிர நம்மை பாதுகாக்க வேண்டிய அரசை பற்றி நாம் இங்க பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. அப்பெண்ணை பகடைக்காயாக அதிகார வர்க்கமோ ஆதிக்க வர்க்கமோ பயன்படுத்துவதை நாம் அனுமதிக்க கூடாது. அதாவது என்ன சொல்ல வர்றாருனாங்க, அந்த பெண்ணுடைய வீடியோ அவங்க வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு பின்னாடியே ஒரு அழுத்தம் இருக்கலாம். அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த பெண் அப்படி ஒரு வீடியோ பண்ணியிருக்கலாம். அந்த அழுத்தம் கொடுத்தவர்கள் அதிகார வர்க்கமாக இருக்கலாம். ஏனென்றால் அதுல அவங்க சொல்றாங்க, எங்களுடைய அப்பா அம்மாலாம் நல்லவங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பா அம்மா யாரு? காவல்துறையை சார்ந்தவங்க. காவல்துறை அப்படின்னு வந்துச்சுனாலே ஒருத்தரை அவமானப்பட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த துறைக்கும் அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அவ்வளோ சீக்கிரம் காவல்துறையை சார்ந்த ஒருத்தர் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுறது அந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் தலையிலிருந்து வால் வரைக்கும் அது விரும்பாது. அப்ப அது எல்லாருமே சேர்ந்துதான் அதை மூடி மறைக்க நினைப்பாங்க. அப்படின்னும் போது அந்த பெண்ணை பகடைக்காயாக பயன்படுத்தி இந்த அதிகார வர்க்கம் என்பது முதலமைச்சரிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த அதிகார வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் என்ன பண்றாங்கன்னா, அவர்களை ஒருவேளை இந்த மாதிரி நீங்க வீடியோ போடுங்க, நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா நல்லவங்க, இது இப்படி அப்படின்னு சொல்லி நீங்க பேசி ஒட்டுமொத்த திட்டுகளையும் நீங்க வாங்கிக்கங்க. ஒட்டுமொத்த கதைக்குரிய வில்லனாவே நீங்க மாறிடுங்க. எல்லாரும் உங்களை பத்தி விவாதிச்சுட்டு இருக்கட்டும், எல்லாரும் உங்களை திட்டிட்டு இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க எல்லாம் அப்படியே அதுல டைலூட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயல் செய்யப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்காரு. எதனால இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, வெகு சாதாரணமான வழக்குகளில் கூட எவ்வாறு சாமானியர்கள் கட்டாயப்படுத்தப்படுதல் மிரட்டலுக்கு உள்ளாகின்றனர் என்பதெல்லாம் நாம் பார்த்த சமூகம்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெண் கட்டாயப்படுத்தி இருக்கலாம், மிரட்டப்பட்டிருக்கலாம் அந்த வீடியோ வெளியிடுறதுக்காக அப்படிங்கிற ஒரு கோணத்தை முன் வைக்கிறாரு. யோசிக்கக்கூடிய ஒரு கோணமாகத்தான் இப்படியாக அந்த பெண்ணே இந்த இடத்தில் பலி கொடுக்கப்படுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை திருமுருகன் காந்தியே எழுப்பியிருக்காரு. அப்படின்னா திமுக மீது எப்பயுமே சாஃப்ட் கார்னர் கொண்ட, திமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் கூட பண்ணியிருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்களே இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு அப்படின் போது நிச்சயமாக இந்த கோணத்தில் இது பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. இது அடுத்தடுத்து எப்படி நகரப்போகுது, இதுல குற்றவாளிகள்லாம் யார் யாரு, சுர்ஜித் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிக்க போறாங்களா, அல்லது அவங்க அப்பாவும் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி முதல்ல சேர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தில் அவர் நிரபராதி அப்படிங்கிற மாதிரி வெளியே கடைசியில் இந்த ஒருத்தன் எமோஷனல்ல ஏதோ போய் பண்ணிட்டான் அப்படிங்கிற அளவோடு இது முடிக்க போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.